ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 28 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல ஒரு ஃபர்பிடனான கர்ஸை நம்மால் போட்டிருப்பான். அந்த கர்ஸ்னால என்னன்னு தெரியல, அந்த எம்ப்ரஸுக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். ஆமா, நீ என்ன பண்ண, எனக்கு எதுக்காக ஒரு மாதிரி தாகமா இருக்கு இப்படின்னு தான் அந்த எம்ப்ரஸ் அவங்க புலம்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த கர்ஸுக்கான ஸ்பெல்ல போட்டனால தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த டிராகன் பிளட் லைன் அதுவும் அங்க ஆக்டிவேட் ஆகுது. அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா மாறும். அங்க எம்ப்ரஸும், ஆமா நீ என்னடா பண்ண, என்ன கொஞ்சம் கொஞ்சமா என் ஸ்ட்ரென்த்தை நான் இழக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா திடீர்னு எம்ப்ரஸ பொடிச்சு அப்படியே தரையிலே அடிப்பான். இதுக்கு காரணமும் அந்த டிராகன் பிளட் லைன் அதுதான். அப்படியே எம்ப்ரஸோட துணியெல்லாம் ஆளு கிழிக்க ஆரம்பிக்கிறான். ஆளோட முகமே ஒரு மாதிரி இருக்கும், விரிப்புச்ச மாதிரி இருப்பான். அங்க எம்ப்ரஸும் பயங்கரமா கத்துறாங்க, ஹேய் நீ ஒரு லோலியான ஹியூமன், மரியாதையா என்னை விட்டு தள்ளிப்போ. அங்க திடீர்னு ஒரு அட்டாக்கும் லான்ச் பண்றாங்க. அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம ஹீரோவோட உடம்பே கிழிக்கும். அந்த அட்டாக்கோட பெயினால எப்படியும் அவனோட கான்சியஸ்னஸ் தான் அங்க வரும். இப்போ என் உடம்பே பயங்கரமா எனக்கு வலிக்குது. நல்ல வேலை நான் திரும்ப பழையபடி ஆயிட்டேன், இல்லைன்னா அவ்வளவுதான் என் நிலைமை என்ன இருக்கும். திரும்ப அதெல்லாம் பயன்படுத்தும் போது சேஃபா இருக்கணும். டேய், நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுதா? டீமன் இனத்துல எனக்குன்னு ஒரு பெரிய பதவி இருக்கு. என்ன மாதிரி ஒரு நோபலான டீமனியை நீ இன்சல்ட் பண்ணிட்ட. இப்படி இருக்கும் போது நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? டெஃபினட்டா நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கே உன்னை மொத்தமா முடிக்கிறேன்டா. அங்க இப்பதான் அந்த பொண்ணோட உருவத்தையே காட்டுறாங்க. ஆளு ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா கிழிச்சு போட்டான் போல. ஏதோ அவளே ஒரு ட்ரெஸ் அங்க உருவாக்கியிருக்கா. அதுதான் அங்க அறையும் குறையுமா இருக்கு. உடனே நம்ம ஈலினோம், எனக்கு அந்த இடத்துல வேற சாய்ஸும் இல்ல, அதனால தான் நான் இப்ப பண்ணேன். சரி, இப்போ என் கதையை முடிக்கணும்னு அந்த அளவுக்கு உனக்கு ஆர்வமா இருக்குன்னா நானும் அதை பண்ண தயாரா இருக்கேன். உன்னை மொத்தமா நான் இன்னைக்கு முடிச்சிடறேன். இதே மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா கிளாஷ் ஏற்படும். ஒரு சைடு நம்மாலு ஐஸ் ஃபிளேம் இதெல்லாம் வச்சு பயங்கரமா தாக்குவான். எப்படியோ எம்ப்ரஸும் ஒரு அட்டாக்கையும் டாச் பண்ணி தப்பிக்கிறாங்க. ஏன் எதுக்காக என்னோட ஸ்ட்ரென்த்தும் என்னோட பவரும் அப்படியே ட்ரெயின் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பையனால. அங்க நம்ம ஈலனுக்கு இது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா அங்க தெரியும். ஆளு எட்டர்னல் ஃப்ரீஸ் அப்படின்னு மொத்தமா அங்க ஐஸால உரைய வைக்கிறான். இவளை அடக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுப்பா. ஏதோ ஒண்ணு, ஆல்ரெடி இந்த கிரையிங் சோல் ரிலேம் இதோட டைமிங்கும் எண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நான் போகணும். ஏன்னா இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா எனக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸ்டீன் அப்படியே அந்த கிரையிங் சோல் ரிலியமோட கேட்டை நோக்கி வரும். அங்க 1 by 1 பசங்களும் வெளியில வராங்க. ஆனா எல்லாரோட நிலைமையும் ஒரு மாதிரி மோசமா இருக்கும். நம்ம ஹீரோவோட கேங்கும் வரும். அதாங்க அந்த யூ, அதுக்கப்புறம் சீனியர், அந்த நைட்டு இந்த பையன்லாம். அந்த நைட்டும் அவங்க யோசிக்கிறான், எப்பா எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சு, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன், உள்ள என்னென்னலாம் ஆகும்னு. ஆனா முடிஞ்சக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. யாரு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, முக்கியமா எல்லார விடவும் நம்ம ஈலின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆளுக்கு வெளியில வந்தோடனே தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஃபைனலி நாம வெளி உலகத்துக்கு வந்துட்டோமா, இதுக்கப்புறமும் மத்த விஷயத்த பத்தி கவலைப்பட வேணாம். முக்கியமா டீமன் கையில இருக்க அந்த எம்ப்ரஸ், அந்த பொம்பளை அவதான் எனக்கு பிரச்சனையா தான். வெளியில வந்ததுக்கப்புறம் என்ன, யாருமே இதுக்கப்புறம் வெளியிலயும் வர மாட்டாங்க. அங்க இப்படி ஆளு யோசிப்பான். திடீர்னு போர்ட்டல் வழியா இது ஒரு காலும் அப்பியர் ஆகுது. நல்லா பார்த்தா வேற யாரும் இல்ல, அதே எம்ப்ரஸ் அவங்கதான். ஈல், என்ன நீ என்ன யோசிச்ச, உன்னை அப்படியே போக விட்டுருவேன் அப்படின்னு யோசிச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு உன்னால போக முடியாது. அதுக்காக தான் உன்னை கொல்லணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன் ஈலின்னு. கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, அந்த டீமன் பொண்ணு அவ வந்து ஒரு எம்பரர் கிரேட்ல இருக்க டீமன் ஆச்சே. அந்த மாதிரி ஒரு டீமனு எதுக்காக இந்த கேட் வழியா இப்ப வெளி உலகத்துக்கு வரணும்? முக்கியமா டாஷா அகாடமியோட இந்த கிரவுண்டுக்கு பின்னாடியே ஒரு டீச்சரை வந்துட்டு, ஹே ஈலின்னு, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா அகாடமிக்குள்ள வந்துட்டு எங்களுக்கே பிரச்சனையை பண்ணலாம் நீ பாக்குறியா? அதுக்கு நாங்க விட்டாதானே, இந்தா செத்துப்போ இப்படின்னு ஒரு ஸ்பியரை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவாரு. அந்த அட்டாக்கை பார்த்தோன்னே நம்ம லின்னு நைட்டுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, டீச்சர் லின் ஆச்சு இது. அவரோட லெவல் ஆல்ரெடி 79ல இருக்கு. அதே மாதிரி அவரு கிட்ட இருக்கிற அந்த ஸ்பியர் அது ஒன்னும் ஒரு சாதாரணமான ஸ்பியர் இல்ல, ஒரு ஃபியூரியஸான டிராகன் ஸ்பியர். இது ஒன் ஆஃப் த லெஜெண்டரி கிரேட்ல இருக்க ஒரு வெப்பன் தான் அது. அங்க சைட்ல நைட்டும், ஆமாண்டா ஐயோ அதேதான், இன்னைக்கு அந்த டீமனு தன்னால வந்திருக்கு சாகணும்னு. இன்னைக்கு மொத்தமா சாகுறதுக்கான பிரைஸா அது பே பண்ண போகுது. ஆனா நம்ம ஈலனுக்கு தான் தெரியும் அந்த டீமன் எந்த அளவுக்கு கொடூரமான டீமன். அந்த அட்டாக்கும் அது மேல படும். ஆனா அதோட உடம்பும் ஏதோ ஒரு ஸ்லைம் மாதிரி தன்னால அங்க பிரியுது. என்ன ஆச்சு லோலி ஹியூமன், உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? அங்க இத பாக்குற டீச்சர் லின்னுக்கா என்ன பண்ணும் தெரியல. அம்மா, அப்பனா இது வந்து ஜஸ்ட் ஒரு இல்யூஷனா? போடா முட்டாளு, அது உண்மையிலேயே ஒரு இல்யூஷன் தான். இதோ இருக்கேன் பாரு காலியாவ, வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் அது பண்ணும். லின்னோட நிலைமை மோசமாவுது. அங்க எல்லாருமே பயந்து போறாங்க. ஐயோ டீச்சர் லின்னு, அந்த டீமனு வெறும் ஒரே ஒரு அட்டாக்ல டீச்சர் லின்ன கவுத்திச்சா? என்ன கதையா இது? அங்க உடனே அந்த டீமன் எம்ப்ரஸும், ஈலின்னு, நீ இந்த உலகத்தோட
உலகத்தோட மூல முடுக்குக்கு போனாலும் கண்டிப்பா உன்னை தேடி வந்து இன்னைக்கு உன்னை மொத்தமா நான் முடிக்காம விட மாட்டேன். அது கூடவே இங்க இருக்கிற ஆளுங்களும் ஒட்டு மொத்தமா என் கையோட அழியணும். அங்க ஈலினுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா தப்பிச்சு போலான்னு பார்த்தாலும் இந்த டீமன் எம்ப்ரஸ் விடுற மாதிரியே இல்ல. நான் யோசிச்சதை விட இவ ரொம்ப கிரேசியா இருக்கா. சீக்கிரம் எல்லாருமே இந்த இடத்த விட்டு தப்பிக்க பாருங்க. உடனே டீமன் எம்ப்ரஸும் தப்பிக்கிறது அதுவும் என் கிட்ட வேலைக்கே ஆகாது. ஒரு அட்டாக் தான் அது பண்ணும். டைரக்டா நம்ம ஈலினை நோக்கி வரும். அவ்வளவுதான் கதையை முடிய போகுது அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர் ஷென்னோட என்ட்ரியே அப்பதான் அங்க வரும். கையிலேயே அந்த அட்டாக்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறாரு. டீமன், உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் அவன மாதிரி ஒரு டிசைபிள் எனக்கு கிடைச்சதே இல்ல. அப்படிப்பட்ட டிசைபிள நீ ஹார்ம் பண்ணலாம் ட்ரை பண்ணா நான் என்ன அப்படியே விட்டுருவேனா என்ன? பின்னாடி யூவும் யோசிக்கிறான். ஆமா, இது எல்லாராலையும் பேசப்படுற அந்த பைத்தியக்கார ப்ரொஃபசர் ஷென்னு அவரா இது? நம்ம ஈலின் பின்னாடி நைட்டும் யோசிப்பான். இவரால இங்க நிக்க முடியுமா? டீனு மத்தவங்க அவங்களாம் எங்க போனாங்க? இல்ல இத ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம எல்லாருமே தப்பிக்கணுமா? நம்ம ஹீரோக்கும் அங்க கவலையா இருக்கும். உடனே ப்ரொஃபசர் ஷென்னும், ஈலின் நீ எதுக்குமே பேனிக் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த டீமனை எப்படி முடிக்கணும்னு. அதனால ஜஸ்ட் நான் பண்ண போற இந்த விஷயத்த பாரு. டீமன் எம்ப்ரஸுக்கு அங்க புரியுது இவன் ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பான்னு. இதனால டக்குன்னு டார்க் பேரியர் அது கேஸ் பண்ணும். ஷென்னை நோக்கி அந்த பேரியரும் ரொம்ப வேகமா வரும். பின்னாடி நம்ம ஈலினோ சொல்றான், ப்ரொஃபசர் ஷென் அந்த பேரியர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அது இல்யூஷனால நிறைஞ்ச ஒரு டொமைன். ஒன்ஸ் அதுக்குள்ள மாட்டிக்கினா அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்கவே முடியாது. உடனே நம்ம ஷென்னும், ஹீலின் அந்த அளவுக்கு நீ கவலைப்பட வேணாம். ஆஸ் அ மாஸ்டரா உனக்கு நான் டீச் பண்றேன். இந்த மாதிரி ஒரு டார்க்கான பேரியரை எப்படி ஒரு பியூரான டெக்னிக்கை வச்சு உடைக்க முடியும்னு. ஜஸ்ட் நான் இப்ப பண்ண போற இந்த விஷயத்த நீ கவனமா பாரு ஈலின்னு. அங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நம்ம ஷென்னு ஒரு பயங்கரமான பஞ்ச் ஒண்டி தான் அடிப்பாரு. அந்த பஞ்சோட பிரஷரும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரே பஞ்ச்ல அந்த டார்க் பேரியரும் சின்ன பின்னமாவுது. அங்க இத பாக்குற அந்த பசங்களுக்கா ஒண்ணுமே புரியல. ஆமா, எப்படி ப்ரொஃபசர் ஷென்னால எப்படி அதை பண்ண முடிஞ்சது? வெறும் ஒரே ஒரு பஞ்ச்ல அவரு முடிச்சிட்டாரா? நம்ம ஷென்னும் வரும்போதே சொல்லுவாரு, சவுத்துல இருக்க இந்த வில்லேஜ் பசங்க அவங்களாம் என்ன வீக்கு, நான் ஓல்ட் ஆயிட்டேன் அப்படின்னு என்ன கலாய்ப்பாங்க. ஆனா ஈலின்னு எல்லாமே நம்ம அப்சல்யூட்டான ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கு. உன்னோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னா உன்னால எதையும் உடைக்க முடியும். ஈலின்னு உனக்கு புரியுதா? டீச்சர் ஷென்னு எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க சொன்ன ஒரு விஷயத்தையும் என்னோட இதயத்துல நான் இறக்குறேன். அங்க ஷென்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஆமா ஈலின்னு இந்த டீமனுக்கு அப்படி நீ என்ன பண்ண? டீமன் பொண்ணு எதுக்காக உன் மேல இந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்கா? எதுக்காக எவ்வளவு தூரம் வந்து உன்னை அடையணும் கொல்லணும் அப்படின்னு அவ தெரியுறா? அங்க டீமன் எம்ப்ரஸுக்கே சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, இந்த ஓல்டு மேன் யாரு? எதுக்காக இந்த அளவுக்கு கிரேசியா இருக்கான்? இந்த சைடு அவரு கேட்டிருப்பாருல. இப்பதான் நம்மால சொல்றான், டீச்சரு அது வந்து ஒரு பெரிய கதையா, அதை பத்தி சொன்னா ஒரு மாறி போகும். என்னது ஒரு மாறி போகுமா? இதுல எனக்கு தெரியுது டீமன் பொண்ணுகிட்ட அப்படி இப்படி எந்திருக்க போலியே. என் ஸ்டூடெண்ட்னா சும்மாவா? உடனே சாங்கும், ஹேய் டீமன் பொண்ணு எனக்கு புரியுது நீ ஒரு டீமனினோ இவன் வந்து ஒரு மனுஷன், அதுக்காக இவன் விட்டு வந்துட்டான். நீ அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற. அதுக்காக தான் இறந்தா 2 பேருமே இறக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பண்றது உண்மையிலேயே ஒரு நல்ல டிசிஷனா இல்ல. இப்போதைக்கு நீ பண்ற விஷயத்த ஹோல்டு பண்ண. நான் உங்க 2 பேருக்காகவும் ஒரு வெட்டிங் சர்மோனிய வைக்கிறேன். நீங்க 2 பேரும் அபிஷியலா ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்க இதை கேட்கிற அந்த டீமன் பொண்ணுக்கா ஒண்ணுமே புரியல. அட யாரா இந்த கிழவன்? இவன் வேற வந்துட்டு குட்டைய குழப்புறான் கணவன் மனைவின்னு. யோ கிழவா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உனக்கு என்ன பத்தியும் என்னோட அந்தஸ்த பத்தியும் ஒண்ணுமே தெரியாது. அங்க திடீர்னு ஒரு வித்தியாசமான 2 கண்கள் அவ பின்னாடி அப்பியர் ஆகுது. அந்த வித்தியாசமான 2 கண்களும் டீமன் எம்ப்ரஸ திரும்ப அங்க வர சொல்லும். அந்த கண்களை யார் யார் பாக்குறாங்களோ ஒரு மாதிரி பிரமிச்சு போறாங்க அதை பார்த்து. அங்க போகும்போதே அவ சொல்றான், ஏலின்னு இந்த வாட்டி ஏதோ நான் உன்னை விடுறேன். ஆனா டெஃபினட்டா நான் உன்னை நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் திரும்ப வருவேன். உன்னை மொத்தமா கொல்லாம விட மாட்டேன். அந்த டீமன் பொண்ணு போறதை பார்த்தோன்னே, ஏமா இருமா, ஸ்டூடெண்ட்டுக்கும் உனக்கும் கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வந்துறேன் என் லேபுக்கு, நீயும் நல்லாவே யூஸ் ஆவ. நீ என்னன்னா பாதியிலே விட்டு போற, இதெல்லாம் சரியில்லை. அங்க சாங் இப்படி டீமன் எம்பரஸ் அங்க துரத்த ஆரம்பிப்பாரா? இத பாக்குற நம்ம ஈலினுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும். டீச்சரே நீ உண்மையிலேயே ஆசம்யா. ஏன்னா நீ இருக்கும்போது திங்ஸ் வியர்டாவும் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு போக போக. இந்த சைடு சாங்கோ அவங்க சொல்லுவாரு, டீமன் பொண்ணு இந்த போர்ட்டல் வழியா நீ தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மொத்தமா இதையும் அழிக்க முடியும். வேறமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்ணி தான் பண்ணுவாரு. இதனால டீமன் பொண்ணும் டைரக்டா அதுக்குள்ள போறா. உள்ள போகும்போது அந்த டீமன் பொண்ணும் பயங்கரமா கத்துறா, இல்லன்னு இந்த ஹியூமிலியேஷனை கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் வருவேன். 10 மடங்கு இல்ல 100 மடங்கு அதிகமா நான் ரிட்டர்ன் தருவேன் நீ பண்ண விஷயத்த. நம்ம ஹீரோ அங்க கத்துறான், ஐயோ சாங்கு அந்த போர்ட்டலுக்குள்ள போக வேணாம். இப்படியே நீங்க போனீங்கன்னா டீமன் ரிலேத்துக்குள்ள போயிடுவீங்க. ஆனா சாங்க பத்தி அங்க சொல்லவா வேணும்? அவரு பாதி கோளாறு மாதிரி. அதனால அவரு அதை பத்தி எல்லாம் பெருசா
பெருசா யோசிக்கவே இல்ல. ஆளு டப்புன்னு ஜம்ப் பண்ணி டீமன் ரிலேத்துக்குள்ளேயும் போறாரு. அங்க மத்தவங்களுக்கு இதனால பயமாவுது. ஐயையோ நம்ம சாங் உள்ள போயிட்டாரு. சீக்கிரமா நம்ம டீனுக்கு இத பத்தி ரிப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரையுமே இங்க வரவைங்க. உள்ள அந்த டீமன் எம்ப்ரஸும், ஹேய் நீ ஆக்சுவலா டீமன் ரிலேத்துக்கே வந்துட்டியா? யாரையா யோசிச்சா இந்த அளவுக்கு நீ ஒரு பைத்தியக்காரனா இருப்பேன்னு. ஆனா இப்பயும் நம்ம சாங் வந்துட்டு, ஆமா நீ என்ன பண்ணிருக்க, வா என்னோட ஸ்டூடெண்ட் ஈலின்னு, அவனை நீ மேரி பண்ணணும். ஐயோ நீ என்னையா டீமன் ரிலேத்துக்கு வந்துட்டோம் இப்படி கிரேசியா இருக்க, நீ என்ன பைத்தியமா? ஆனா திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான அட்டாக்கும் நம்ம சாங்கோட நெஞ்சிலே அங்க தாக்கும். இந்த டீமன் இனத்துக்கே ஒரு டீமன் லார்டு மாதிரி இருக்கிற ஒரு பர்சன், அவங்களோட வாய்ஸும் அங்க பேக்ரவுண்ட்ல அங்க கேட்கும். மியர்லி ஒரு ஹியூமனா இருந்துட்டு எங்க டீமன் உலகத்துக்குள்ள வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ஆமா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் டீமன் பொண்ணு. நான் பாரு நீ பண்ண விஷயத்தினால எவ்வளவு பிரச்சனை ஆகுது. ஐயோ டீமன் லார்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. உடனே டீமன் லார்டும், ஹியூமனு உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? நீ வந்ததுக்கு உன்னோட கதையை நாங்க முடிக்காம விட மாட்டோம். ஆனா நம்ம சாங்கா அங்க அட்டாக் பண்ண அந்த வெப்பன் எடுத்துக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி அங்க டீமன் லார்டும் பயங்கரமா கத்தும், லோலி ஹியூமன் இந்த ஸ்பியரை மரியாதை கீழே போடு இல்லனா அவ்வளவுதான். அப்படியா? எனக்கு அதை பத்தில கவலை இல்ல. நீ பண்ண அட்டாக்கு இந்த ஸ்பியர், இதுக்கு மேலயும் அது எனக்கு தான் சொந்தம். பாய் பாய். என்னது குரா? ஆனா அங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆளு படுவேகமா அந்த இடத்த விட்டு வரான். அங்க எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அட பாருங்கப்பா அந்த பைத்தியக்கார ப்ரொஃபசர் அவர் தானே அது. அவரோட கையில ஏதோ ஒரு விஷயமும் இருக்குப்பா இப்படின்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. இல்லைனே நான் வந்துட்டேன் காப்பாத்து. பின்னாடியே ஒரு பயங்கரமான கையும் இருக்கு. அது அங்க தொடலான்னு வர்றதுக்குள்ள டீனோ வந்துட்டு அந்த அட்டாக்க ஒண்ணுமே இல்லாம நெலிஃபை பண்ணுவாரு. டீமன் லார்டோட கண்ணு ஓடி அங்க தெரியும். டீமன் லார்டு கிட்ட அங்க பேசுவாரு. ஆமா என்ன விஷயம்? எதுக்காக ஹியூமன்ஸோட அமைதியை நீ கெடுக்கிற? அத நான் தான் கேட்கணும் மனுஷங்களா. ஏன்னா நீங்க என்ன என் கூட இப்படி விளையாடி வார ஸ்டார்ட் பண்ணணும்னு பாக்குறீங்களா என்ன? உடனே நம்ம டீனோ என்ன சொல்லிருக்கீங்க, நாங்கெல்லாம் மனுஷங்க, எங்களுக்கு அமைதியா இருக்கிறது தான் பிடிக்கும். அப்படியா? ஆனா எதுக்காக டீமன் ரிலேத்துக்கு அந்த பைத்தியக்காரன் அவன் உள்ள வந்துட்டு என்னோட வெப்பனை எடுத்துக்கணும் ஓடணும்? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ரொஃபசர் ஷென் வந்து ஒரு மாறி அவரு, அதனால்தான் ஆளு ஆக்சிடென்டலா உள்ள வந்துட்டான். அந்த அளவுக்கு நீ பெருசா கண்டுக்க வேணாம். இல்ல எனக்கு ஒன்னும் அதை பத்தி கவலை இல்ல. அங்க இது கேக்குற நம்ம டீனோ, அப்பனா இங்க உண்மையிலேயே டீமன் ரேஸா இருக்கிற நீங்க தான் மனுஷங்க கூட வார ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஹே ஹியூமன்ஸ், நான் கண்டிப்பா இந்த நாளை இன்னைக்கு மறக்க மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க எல்லாருமே வருவோம். வந்தக்கப்புறம் டீமன் லார்டோட ஆர்மி எந்த அளவுக்கு கொடூரமான ஆர்மின்னு உங்களுக்கு தெரியும். இப்படின்னு அந்த போர்ட்டலும் அவங்க க்ளோஸ் ஆகுது. இப்பதான் எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியாவே இருக்கு. டீமன் போயிடுச்சு, இதுக்கு மேல பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி எக்ஸாமும் ஃபைனலி ஓவர். அங்க ப்ரொஃபஸரும் வந்துட்டு, ஹீலின்னு என்ன மன்னிச்சிருப்பா, உன்னோட ஒய்ஃபை என்னால திரும்பவும் அங்க பறிச்சு கொண்டு வர முடியல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வெப்பனை நான் தூக்கிட்டேன். இது ஸ்பெஷலா உனக்காக கொண்டு வந்திருக்கேன் ஈலின்னு. அட இது வந்து டீமன் வெப்பனாச்சு, நீங்க அங்கல இருந்தா கொண்டு வந்தீங்க. நம்மால அந்த வெப்பனை அப்ரைசல் பண்ணி பாக்குறான். அது ஒரு இம்பீரியல் கோல்டு ஸ்பியர். இதோட கிரேடு அது லிட்டரலி ஒரு டிவைனான ஆர்டிஃபேக்ட்டுக்கு சமம். ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லவே வேணாம், 13,000. ரீஃபைன்மெண்ட் லெவலும் 8th ஸ்டார்ல இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு இன்வென்சிபிளான வெப்பனா, முன்னாடி எவ்வளவு பெரிய டிஃபென்ஸா இருந்தாலும் டிஃபென்ஸை ஒண்ணுமே இல்லாமக்கி மொத்தமா எல்லாத்தையுமே நொறுக்கிடும். ரெண்டாவது ஆட்ரிபியூட்டும் இருக்கு. இது யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அன்பிரேக்கபிளான ஸ்பீடும் அங்க கிடைக்கும். சிம்பிளா சொன்னா அவங்களோட வேகமும் பயங்கரமா அதிகரிக்கும். வாவ், இப்போதான் எனக்கு புரியுது அந்த டீமன் கிங் எதுக்காக இந்த அளவுக்கு கோவமா தானே. ஏன்னா இது ஒன்னும் ஒரு சாதாரணமான ஸ்பியர் இல்ல, இது ஒரு வகையில ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி. இது நான் யோசிச்சதை விட ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கே. நான் ஸ்ட்ரென்த் ஒண்டி இதனால 13,000 பாயிண்ட் அதிகரிக்குது. அது ஒண்டி இல்ல, வேகமும் பல மடங்கு அதிகரிக்கும். தேர்டா டிஃபென்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இதால நொறுக்க முடியும். ஆஹா இது போதுமே, இதுக்கப்புறம் பட்டைய கலப்ப. ஆளு இப்படி யோசிக்கிறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்க போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.